இருக்கிறார்கள். சுவாமிநாதன், அமைச்சர் சுவாமிநாதனும் தோல்வியடைந்திருக்கிறார். திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட அமைச்சர்களுடைய தோல்வி என்பது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர்கள் நிச்சயம் அவர்கள் தோல்வியுடைய பண்ணியிருக்கக்கூடிய வேலையின் காரணமாக, அரசுடைய நலத்திட்டங்கள் காரணமாக வெற்றி வாய்ப்பு என்பது கூடுதலாகவே இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுகவினரிடம் இருந்தது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தற்போது வெற்றியடைந்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தாவேக்காவுடைய வேட்பாளர் நிர்மல்குமார் வெற்றியடைந்திருக்கிறார். அந்த இடத்தில் அதிமுக நேரடியாக களமிறங்கிய நிலையில் பாஜகவுக்கு அந்த தொகுதி கேட்கப்பட்ட நிலையில் அதிமுக நேரடியாக அந்த இடத்தில் ராஜன் செல்லப்பா களம் கண்டார். இந்த நிலையில் அந்த இடத்தில் தாவேக்காவுடைய நிர்மல்குமார் வெற்றி பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ராம்கி, இப்போ இதில் நம்ம ஓட் ஷேரை நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு தொகுதியில் பெரும்பாலும் திமுக அதிமுகவுடைய ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது தாவேக்கா ஒரு கோடியே 60 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காங்க. இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரத்தின்படி 1,60,00,000 வாக்குகளை தாவேக்கா பெற்றிருக்கு. திமுகவுடைய எண்ணிக்கை 24 விழுக்காடு திமுக வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அதில் 1,10,00,000 வாக்குகளை பெற்றிருக்கு. அதிமுக 21.34 விழுக்காடு 97 ஏறக்குறைய 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு தாவேக்காவுக்கு மக்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு 1.5-2 பேரே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படின்றது என்ன உணர்த்துது? இந்த நம்பர் வந்து ரொம்ப அதாவது எப்போதுமே கணக்குகள் இந்த 5 ஆண்டுகள் முன்னாடி உள்ள கணக்குகள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு வந்து 20-25% வாக்குகள் இருக்கும். அவங்க வந்து அது கட்சி பார்ட்டி லாயலுக்கான அது ஆன் டாப் ஆஃப் தட் கூட்டணி கட்சியிலேருந்து வர்ற ஓட் ஷேரு ப்ளஸ் நடுநிலை வாக்காளர்கள், கடைசி நேரத்தில் முடிவு சொல்லக்கூடியவர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இதெல்லாம் வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட டிஎம்கே ஏடிஎம்கே ஃபிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே 24%, ஏடிஎம்கே 21%, கிட்டத்தட்ட ரீசனபிளாக இருக்குது. அதாவது அவங்களுடைய ஆதரவாளர்கள் வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இதே நீங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 0.5%ங்கிறது உங்களுக்கு வந்து நார்மல். சிபிஎம் ஆகட்டும், இதெல்லாமே நார்மல். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த மாற்றத்தை தேடி வந்தவர்கள், புது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, இந்த ஆட்சி மேலே ஒரு கோபத்தில் இருந்தவங்க, இவங்க எல்லாமே அப்படியே திரண்டு போய் விசிலுக்கு இப்படி இன்டர்பிரேட் பண்ணலாமா சார்? கட்சி சார்பற்றவர்களுடைய ஆட்சி இது அப்படின்னு நிச்சயமா அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் ஆக்சுவலாக. அதான் சொல்கிறேன், இது வந்து அவர் பிரச்சாரத்தில் முன்வைக்கும்போது கிடைத்த ரெஸ்பான்ஸு. ஏன்னா அவர் ஒன்றும் புதிய விஷயத்தை பேசவே இல்லை. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே எதிர்கட்சிகளால் பல முறை பேசப்பட்ட விஷயம்தான். அண்ணாமலை பேசியிருக்கார், எடப்பாடி பேசியிருக்கார், அன்புமணி வந்து அறிக்கை மேலே அறிக்கையாக எழுதி கொடுத்துருக்கார். பட் இதெல்லாம் தாண்டி அந்த வாயம் பேசு பொருளாச்சுன்னா அவர் சொன்ன ஒன்லைன் வேர்ட்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப கலோக்கியலாக சினிமா டயலாக் மாதிரி விஜய் ப்ரெசென்ட் பண்ண விஷயம் அது மக்களுக்கு போய் சென்றடையுது. மக்களுக்குன்னா அவருடைய ரசிகர்கள் அந்த ஏஜ் குரூப்பை அவங்க போய் சென்றடையுது. அவங்களால கன்வின்ஸ் ஆகி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்திருக்குது. பட் இதை தாண்டி ஒரு புதிய விஷயங்கள், புதிய பிரமாசமாக இப்போ கலைஞர் ஒரு கலர் டிவி அலவசம் சொன்னார்ல, அது மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளா இல்லை விஜய் ஏதாவது கன்வின்சிங்காக ஏதாவது பேசியிருக்காரான்னா அப்படி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு வெறுமனையாக நுனிப்புள் மேய்ஞ்சி நேரடியாக மேலோட்டமாக பேசினதுக்கே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ்னா அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எல்லா இடங்களுக்கும் போய் நான் இதை பண்ணுவேன், திமுக அதிமுக செய்யாத விஷயத்தை நான் பண்ணுவேன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொடுத்துருந்தாருன்னா அது வேறு விதமாக முடிஞ்சிருக்கும். மேலோட்டமாக பண்ணதுக்கே மக்கள் அந்த அளவுக்கு எதிர்ப்பு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விஜய்வே இருக்கட்டும் தனியாக, அதை தாண்டி அதை விட ஒரு பல மடங்கு விஸ்வரூபத்தில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது விஜய் வேவை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போனதுனால இது விஜய்க்கு பலன் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பூதம் ஒன்று இருக்குதுங்கிறத அதிமுகவுக்கு தெரியல. ஏன் பாஜகவே தெரியல. நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி போட்டு என்னென்னலாம் பேசினாங்க அவங்க. அப்போ இந்த இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது நாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எஸ்பெஷலி சவுத்தில் என்ன சொல்லப்பட்டது, சவுத்தில் வந்து நீங்கள் பாஜக அமமுக எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடி தலைமையிலான அதிமுக அங்கே வீக்காக இருக்குன்னு தெரியும். ஸோ சவுத்தில் வந்து பாஜக அமமுக தான் லீடு எடுக்க போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்காங்க. இதுக்காக தான் திருப்பரங்குன்றம் எபிசோடே ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் சவுத்தில் போதிய கவனம் செலுத்து. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் எத்தனையோ முறை சவுத்துக்கு தான் போனார். ராமேஸ்வரத்தில் போனார், அங்கே போனார், இங்கே போனார். எல்லா திட்டங்கள்லாம் நாங்கள் இத்தனை வருஷம் தமிழ்நாடு இவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் எல்லா அறிவிப்புகளுமே தென் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது தான். ஸோ அதனால் பாஜகவோட ஃபோக்கஸு சவுத் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினச்சி ஏமாந்து விட்டோம். ஆனால் அப்படி ஒரு ரேடாரில் இல்லை. பாஜக அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாகவே பொருட்படுத்தவே இல்லை. அங்கே ஒரு ஓட்டர் டேர்ன் அவுட்டும் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு எல்லாருமே தென் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோ புரட்சியோ இல்லைன்னு தான் சொன்னாங்க. அங்கே எல்லாமே 80% கம்மியாக தான் ஓட்டர் டேர்ன் அவுட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அங்கே எதுவுமே நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும்
வழக்கமாக திமுக வலுவான இருக்கிற பகுதிகள், சிறுபான்மை உள்ள பகுதிகள் எல்லாமே திமுக கிடைச்சிருக்குது. தாவேக்கா கொஞ்சம் சில பதிவுகள் எடுத்துக்க முடியாது. ஆனால் திமுக ப்ரெசன்ஸே சுத்தமாக இல்லைங்க. அது கம்ப்ளீட் ஃபெயிலியர். சவுத்தில் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. பட் கம்ப்ளீட் ஃபெயிலியராக நம்ம வந்து சவுத்தில் வந்து என்டிஏ அலைன்ஸை பார்க்க முடியும். என்டிஏ அலைன்ஸும் ஒன்று சொல்லக்கூடாது, என்டிஏ அலைன்ஸே இல்லை. ஆக்சுவலாக பாஜக வந்து 2 இடங்கள் கூட அவங்களால வெற்றி பெற முடியாத போது அவங்க எப்படி அதை என்டிஏ அலைன்ஸ்னு கிளைம் பண்ணிக்க முடியும் தெரியல. அது ஒரு அதிமுக தலைமையிலான கூட்டணி. இன்னும் இன்ஃபேக்டாக சொல்லும்போது அதிமுக பாமக கூட்டணி தான். அங்கே வந்து பாஜகவுக்கு அமமுகவுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெசன்ஸுமே இல்லை. அது டேட்டா நம்ம கண்ணில் கையில் நேரடியாக காமிக்கிறது. ஸோ நிச்சயமாக அமமுகவோட ரோல் 0வாக இருக்குது. இதில் சசிகலா ஃபேக்டர்ஸு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு தொகுதியாக எடுத்து அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஒருவேளை வாக்குகள் வந்து அதை அவங்க பிரித்து விட்டதுனால இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் பார்த்தாகணும். தாவேக்காவுடைய தேர்தல் முடிவு தற்போது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தாவேக்கா தலைவர் விஜய் தன்னுடைய பெற்றோர்களை சந்தித்து ஆசை பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். சாலையில் செல்லக்கூடிய அவருக்கு இரு மருங்கிலும் தற்போது தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.